Assalamu alaikum. Can you hear me? Walaikum assalam, teacher. Right. I think you all have right. I think you all have your textbook with you. You all have your textbook with you. எல்லாரோட கையிலயும் உங்களோட textbook இருக்குதா கையில வச்சிருக்கீங்களா எல்லாரும்? Yes, teacher. Okay. Now we are going to learn the activity 9 on page 25. Okay. Now we are going to learn the lesson on page 25. Please take out your textbook and turn to page 25. Activity 9. Can you see activity 9 on your phone screen? Screen lab activity 9 விளங்குதானா உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கிறது? Yes, teacher. Okay. Yes, teacher. Now I am going to read the heading. Look at the heading of this activity, right? Madhavi and Ashani were interested in different types of foods. Different types of food. Different types of food means different types of food னா எதை நாங்க சொல்றது? வெரைட்டி ஒவ்வொரு வெரைட்டில உள்ள சாப்பாடு உணவு வகைகள் அவங்களுக்கு பிடிக்குமா? They found the recipe for preparing. What are they going to prepare? என்ன prepare பண்ண போறாங்க? They are going to prepare உப்புமா. உப்புமா தெரியும் தானே நீங்க சாப்பிடுவீங்க வீட்ல. prepare பண்ண போறாங்க, right? Preparing means making. அவங்க தயாரி செய்ய போறாங்க. ரெசிபி என்று சொல்றது அந்த சாப்பாடை தயார் செய்யற முறைக்கு தான் நாங்க என்னன்னு சொல்றது? ரெசிபின்னு சொல்றது. The following are the ingredients of the recipe. Ingredients means நாங்க அந்த சாப்பாட்டுக்கு என்ன பொருட்கள் எல்லாம் சேர்க்க போறோமோ அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றது? Ingredients. Here look at the ingredients. Half cup of semolina. What is semolina? Semolina ன்னு சொல்றது எது? ரவைக்கு தான் நாங்க என்னன்னு சொல்றது? செமோலினா. நாங்க உப்புமா என்னத்துல செய்வோம்? ரவையில தான் செய்வோம். Half cup of semolina means எத்தனை கப் எடுக்கட்டுமா உங்களுக்கு? Half cup. Half cup என்ன? அரை கப் எடுக்கட்டுமா? Right. 1 tablespoon. Tablespoon ஷார்ட் ஃபார்ம் தான் இதுல தந்திருக்கிறாங்க. அதை பிராக்கெட்ல ஃபுல்லா காட்டியிருக்கிறாங்க. 1 tablespoon of oil or ghee. ஆயில் எடுக்கட்டுமாம் ஒரு டேபிள் ஸ்பூன். அப்படி இல்லாட்டி என்ன எடுக்கட்டுமாம்? கீனா என்ன? நெய் எடுக்கட்டுமா? ரைட். 1/4 to 1/2 teaspoon of cumin. Cumin என்னடா? What is cumin? cumin என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கிச்சன்ல இருக்கிற ஒரு ஐட்டம் தான். We use for cooking. கியூமின் சொல்றது பிள்ளைகள் கியூமின் பவுடர், கியூமின் என்று சொல்றது சீரகம் இருக்குது தானே, அதுக்கு தான் நாங்க அப்படி சொல்றது. சரியா? ஆப்ஷனல் சொன்னா if you have you can add. கட்டாயம் கம்பல்சரியா போடணும் இல்ல, உங்கள்ட்ட இருந்தா நீங்க அதை ஆட் பண்ணி கொள்ளலாம். இது என்னத்துக்காக ஆட் பண்றாங்களா? adds aroma. அரோமாண்டா வந்து வாசனையை தரும், நல்ல ஒரு ஸ்மெல்ல உங்களுக்கு அந்த சாப்பாட்டுல தரும். அதுக்காக வேண்டிதான் aroma means வாசனை. சரியா? வாசனைக்காக வேண்டிதான் இது என்ன செய்யறதாம் நாங்க ஆட் பண்றதாம். அடுத்தது பாருங்க, 1/4 to 1/2 teaspoon of mustard. Mustard, what is mustard? யாருக்காவது தெரியுமா மஸ்டர்ட்னா என்னன்னு? கடுகு. வெரி குட். மஸ்டர்ட்னா என்ன? கடுகு. கடுகு சேர்த்து கொள்ளட்டுமாம். அடுத்தது சொல்றாங்க 1 teaspoon of chickpeas. chickpeas என்று சொல்றது நாங்க கொண்டக்கடலைன்னு சொல்லுவோம் தானே, அதுக்கு தான் நாங்க என்னன்னு சொல்றது? chickpeas என்று சொல்றது. ஆப்ஷனல் adds aroma. அதுவும் ஆப்ஷனல் தான், விரும்பினா சேர்க்கலும் விரும்பாட்டி விடலும். அதுவும் எதுக்காக சேர்க்கிறதாம்? aroma. அது நல்ல வாசனையை தரும் தான் அதை சேர்க்கிறது. 6 to 8 cashews. half. 6 to 8 cashews half ன்னு சொன்னா halfன்னு சொன்னா என்ன? அது அரவாசியா உடைச்சு எடுத்திருப்போம் இல்லையா, அதுல ஒரு 6 to 8 எடுக்கட்டுமா? cashews முந்திரி and clean. உடைச்சு clean பண்ணின முந்திரி 6ல இருந்து 8 மட்டும் போடட்டுமா? 1 sprig of curry leaves. 1 sprig of curry leaves means
ஒன் கறிவேப்பிலை சொல்றது. கருவேப்பிலை நாங்க இப்படி ஒரு இது ஒன்னு உடைச்சு எடுப்போமே மரத்துல இருந்து ஒரு சின்ன ஸ்ப்ரிக் சின்ன பிரான்ச் ஒன்னு உடைச்சு எடுப்போம் தானே அதுக்குதான் ஸ்ப்ரிக்னு சொல்றது. ஒன் ஸ்ப்ரிக் ஆஃப் கரி லீவ்ஸ், a handful of sliced onions. Handful of sliced onions mean slice பண்ணினதுனா என்ன செய்யறது துண்டு துண்டா வெட்டுனது. அனியன்ஸ் என்ன வெங்காயம். ரைட். One hot green chili. Hot green chili means இங்கன fresh green chili. New green chilliக்கு தான் என்ன நாங்க சொல்றது hot green chilies னு சொல்றது. Slit ன்னு சொன்னா நாங்க green chilli நடுவுல அப்படி நேரோவா ஓபன் பண்ணிருப்போம் இல்லையா வளமையா green chilli போடுற நேரம் என்ன செய்வாங்க நடுவுல வெட்டி தானே போடுவாங்க. அதைத்தான் நாங்க ஸ்லிட்னு சொல்றது. புலந்திக்கிறதுக்கு தான் ஸ்லிட்னு சொல்றது. அப்படி ஓபன் பண்ணின ஒரு green chilli போடட்டுமா. Half teaspoon of ginger. Ginger means இஞ்சி. இஞ்சி போடட்டுமாம். ஒரு half spoon இஞ்சி. Very finely chopped. Very finely chopped நல்லா சின்ன 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 துண்டா வெட்டுனது. சாப் பண்றதுன்னா சின்ன சின்னதா வெட்டுறதுக்கு தான் சாப்பிங் சொல்றது. Very finely chopped. அதுவும் optional. A pinch of asafoetida. Asafoetida என்ன பெருங்காயம். asafoetida என்ன பெருங்காயம். நாங்க சேர்ப்போம் பெருங்காயம் அந்த பவுடர் போடுவாங்க அது. and 1.5 cups of water. அடுத்தது அதோட என்ன சேர்த்துக்கொள்ளணும் நாங்க 1.5 cup water தண்ணி சேர்க்கணும். Now look at the recipe. The recipe given below is not in order. Now they are saying இப்போ உங்களுக்கு அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி போட்டு அந்த செய்முறையை தந்திருக்கிறாங்க. but that is not in order. எப்படி இல்லையாம் அது ஆர்டருக்கு இல்ல. ரீஆர்டர் த ரெசிபி. நீங்க என்ன செய்யணும் அத நீங்க தான் அதை ரீஆர்டர் பண்ண போறீங்க. இப்ப நாம ஒவ்வொரு ஸ்டெப்பா பாப்போம் இதுல என்ன சொல்லி இருக்கிறாங்க. cover the semolina mixed with all at low flame until the water evaporate. cover the semolina. cover பண்றதுன்னா என்ன செய்யட்டுமாம் ரவைய கவர் பண்ணி வைக்கட்டுமாம். mixed with all at mixed with all ண்டா எல்லாத்தோட மிக்ஸ் பண்ணி இருக்கிற அந்த செமலினாவை கவர் பண்ணி வைக்கட்டுமா. at low flame எப்படி வைக்கட்டுமாம் அங்கட flame எப்படி இருக்கணும் நெருப்பு எப்படி இருக்கணும் மிகவும் குறைவாக இருக்கணும். until the water evaporates இந்த பிள்ளைகள் ஆவியாகிறது. அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் ஆவியாகிறது வரைக்கும் வெரி குட் ஆவியாகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்ல என்ன செய்யட்டுமா 1 to 2 minutes அப்படியே செமாலினாவை கவர் பண்ணி வைக்கட்டுமா. செகண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் செமாலினா. ரோஸ்ட் பண்றதுன்னா வறுக்கிறது. ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் செமாலினா on a low to medium height. அப்படியே லோல இருந்து மீடியம் ஹீட் வரைக்கும். ரொம்ப ஓவரா நெருப்பு அந்த ஃப்ளேம் வைக்க கூடாது. ஒன்னு லோல இருக்கணும் இல்லாட்டி மீடியம்ல இருக்கணும். ஹீட் அன்டில் கிரன்ச்சி. கிரன்ச்சின்ற பிள்ளைகள் கொஞ்சம் கரமுருண்டு அதாவது நம்மளுக்கு அந்த சத்தம் வர காட்டியும் ரைட் முறுமுருண்டு கிறிஸ்பியா இருக்குதுன்னு சொல்லுவோம் தானே அப்படி வர காட்டியும் நாங்க என்ன செய்யணும் செமோலினாவை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் வறுத்து எடுக்கணும். தேர்ட் ஒன் pour water and salt as needed to the pan with all fried ingredients. Pour means ஊத்துறது. pour waterனா தண்ணி ஊத்தணும். and salt as needed. saltனா உப்பு. ரைட் அதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். to the pan with all fried ingredients. ஃப்ரை பண்ணினதுன்னா ஏற்கனவே எண்ணெயில போட்டு நாங்க ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற இன்கிரீடியன்ஸோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து உப்பும் சேர்க்கட்டுமா. ரைட் now look at the fourth one. while the roasted semolina cools. நாங்க ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற செமலினாவை கொஞ்ச நேரம் ஆற வச்சிருக்கிறாங்க. அது ஆறிக்கிட்டு இருக்கிற நேரம் add oil to a pan. ஒரு pan ஒன்னு எடுத்து அதுல என்ன add பண்ணட்டுமா உங்களை you have to add oil. then transfer roasted semolina into a bowl and let it cool. transfer பண்றதுன்னா ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு மாத்துறது. ஆமா வறுத்து வச்சிருக்கிற செமோலினாவை என்ன செய்யட்டுமா ஒரு பவுலுக்கு மாத்தி வைக்கட்டுமா. என்னத்துக்கு let it cool means ஏன் அதை மாத்தி வைக்க சொல்றாங்க ஆறுற வரைக்கும். let it cool ன்னு சொன்னா அதை ஆறுற வரைக்கும் அதை கொஞ்சம் எடுத்து வைக்கட்டுமா. இன்னொரு
ஏதாவது ஒரு பவுல்ல போட்டு வைக்கட்டுமா. நெக்ஸ்ட் add onion, ginger, curry leaves and green chili to the pan with fried chickpeas, cumin, etc. இப்போ சொல்றாங்க என்னன்னு சொன்னா, அடுத்ததா அனியன்ஸ் சேர்க்கட்டுமா, ஜிஞ்சர் சேர்க்கட்டுமா, கரி லீவ்ஸ் சேர்க்கட்டுமா, சில்லி கிரீன் சில்லி சேர்க்கட்டுமா. டு த பேன் வித் ஃப்ரைட் சிக் பீஸ். ஏற்கனவே அதுக்குள்ள என்னவெல்லாம் போட்டிருக்கிறாங்க, சிக் பீஸையும் கியூமினையும் போட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஃப்ரைடு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு சிக் பீஸையும் கியூமினையும் போட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஃப்ரை பண்ணிருக்கிறாங்க. என்ன அது அப்படி ஃப்ரை ஆகி இருக்கிற சிக் பீஸோடையும் கியூமினோடையும் என்ன செய்யணுமா, நீங்க அனியன்ஸ், ஜிஞ்சர், கரி லீவ்ஸ் அண்ட் கிரீன் சில்லி என்ன செய்யணும், கொண்டு போயிட்டு ஆட் பண்ணணும். அண்ட் லுக் அட் திஸ் வேர்ட். இதை எப்படி ரீட் பண்றது, ஹவ் டு ரீட் திஸ் வேர்ட்? நான் ஹைலைட் பண்ணிக்கிற வேர்டை சொல்லுங்க பாப்பா, எப்படி, ஹவ் டு ரீட் திஸ் வேர்ட்? சோட்டே. என்னன்னு ரீட் பண்ணணும் அத? சோட்டே பண்றதுன்னு சொன்னா லைட்டா ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். அந்த கோல்டன் ப்ரௌன் கலரா வர காட்டி நாங்க ஃப்ரை பண்றதுன்னு சொல்லுவோம் தானே, அதுக்கு தான் அப்படி சொல்றது. சோட்டே ஃபார் 2 minutes. என்ன செய்யட்டுமா, அத கொஞ்ச நேரம் லைட்டா 2 minutesக்கு ஃப்ரை பண்ணட்டுமா. தென் add asafoetida. இப்போ அதோட என்ன சேர்க்கட்டுமா உங்களை, asafoetida என்ன, பெருங்காயம் சேர்க்கணும். பெருங்காயம் பெரிய துண்டு பெருங்காயம் சேர்க்கிறே இல்ல, அது பவுடர் ஆயிருக்கும். அதுல ஒரு பிஞ்ச் அதுக்கு போடணும். சரியா? அடுத்தது பாருங்க, டேக் த பேன் வித் உப்புமா ஆஃப் த ஃபயர். இப்போ ஆஃப் த ஃபயர்னு சொன்னா அடுப்புல இருந்து எடுக்கட்டுமா, நெருப்புல இருந்து எடுக்கட்டுமா, அதாவது நெருப்பை ஆஃப் பண்ணி விடட்டுமா. allow it to rest for 5 minutes. எவ்வளவு நேரம் அதை வைக்கட்டுமா, ரெஸ்ட்டுக்கு ஒரு இடத்துல வைக்கட்டுமா, 5 minutes வைக்கட்டுமா. அடுத்தது 8th one, wait till the water boils. எது வரை காட்டியும் வெயிட் பண்ணட்டுமா, till means வரை, இது வரைன்னு சொல்லுவோம் தான், அதுக்கு தான் till என்று சொல்றது. வாட்டர் பாயில்ஸ், வாட்டர் பாயில்ஸ், வெரி குட். தண்ணி கொதிக்க வர காட்டியும் உங்களை வெயிட் பண்ணட்டுமா. and that add semolina while mixing all together. do not allow any lumps. lumps and என்ன, இப்ப தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது, இப்ப அதுல கொண்டு போய் இப்ப என்னத்தை போட போறோம், நாங்க எட் பண்ண போறோம், we are going to add semolina. அந்த அது மிக்சிங்க்குள்ள போயிட்டு செமோலினா போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். don't any lumps. lumps means கட்டி. நாம செமோலினாவை கொண்டு போய் வாட்டர்ல போட்ட உடனே என்ன நடக்கும் என்று சொன்னா, அது கட்டியாக பார்க்கும். நான் கடிக்கிறது எக்கோ பண்றேன். யாருமா இது? கேலக்ஸி கேலக்ஸி J2 கோண்ட பேர்ல இருக்கிறது யாரு? உங்களோட இருந்து எனக்கு எக்கோ ஆகுது, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க உங்களோட மைக்க. லம்ஸ் மீன் கட்டி ஆகுறது. சரியா? இப்ப நாம வந்து கட்டி இந்த டக்குனு தண்ணியில கொண்டு போயிட்டு வாட்டர்ல கொண்டு போயிட்டு செமோலினா போட்டா அது இப்படி கட்டியாக பார்க்கும். அப்ப நாங்க எப்படி அதை கொஞ்சம் செய்யட்டுமா, டோன்ட் allow any lumps to remain. அந்த மாதிரி கட்டியாகாம இருக்கிறதுக்கு பார்த்து கொள்ளட்டுமா. ரிமைனண்டா இருக்க கூடாது, எந்த கட்டியும் இருக்க கூடாது, எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடணும். when the oil is heated enough. ன்னா ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகின உடனே add chickpeas. நான் கதைக்கிறே விளங்குது தானே? ஓ டீச்சர். ஓகே. add chickpeas. அதுல என்ன போடணும், ஆயில் ஹீட் ஆகின உடனேயா கடலை போடணும், cumin போடணும், and mustard and cashews and fry them until they turn into golden color. எந்த கலர் வர காட்டியும் அதை நாங்க இந்த ஃப்ரை பண்ணணுமா, கோல்டன் கலராக வர காட்டி நாங்க ப்ரௌன் கலர் ஓகே வர காட்டியும் நாங்க நல்லா தீய காட்டியும் விடுற இல்ல, கோல்டன் ப்ரௌன் வர காட்டியும் கொஞ்ச நேரம் என்ன செய்யணும், அதை ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃபைனலி the hot tasty உப்புமா is ready to serve. இப்போ டேஸ்டி உப்புமா எதுக்கு ரெடியா இருக்குது, சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்குதா. once the water is evaporated, open the lid and mix them again. தண்ணி evaporate என்ன செய்யறது, தண்ணி எல்லாம்
ஆவியாகிறது. ஆவியாகன உடனே ஓப்பன் த லிட். ஓப்பன் த லிட் என்ன செய்யணும் நீங்க? லிட்ட ஓப்பன் பண்ணி மூடி. லிட் மீன்ஸ் மூடி. லிட்னா என்ன? மூடி. மூடிய ஓப்பன் பண்ணி மிக்ஸ் தெம் அகைன். திரும்பவும் என்ன செஞ்சு விடணும்? அதை ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிடணும். Right. Here they have given you 11 steps. 11 steps தந்திருக்கிறாங்க. But they are not in order. அது எப்படி இல்லையா உங்களுக்கு? ஆர்டர்ல இல்ல. இப்ப now we are going to order them. சரியா? இப்ப சொல்லுங்க பாப்பா, first one எதா இருக்கும் இதுல? Which one is the first one? First one எப்படி கண்டுபிடிக்கிறது? The first First and start பண்ணுது. நான் பாருங்க இதுல second sentence தான் எப்படி வரப்போகுது எங்களுக்கு? First sentence. இப்ப நீங்க ஆர்டர் பண்ணி எழுதுற நேரம் இதா இருக்குது. Second sentence, first roast semolina on a low to medium heat until crunchy. Crunchy வர காட்டியும் நீங்க செமோலினாவை என்ன செய்யணும்? நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும்னு சொல்றாங்க. அதுதான் first step இருக்க போகுது. Right? Now find out the second step. Second என்ன செய்வீங்க? அதை evaporate பண்ணி எடுத்து போட்டு second என்ன செய்வீங்க? Which one is second? Cover the semolina mixed with then Find out transfer the second. fifth one. Fifth one. Very good. Fifth one. இப்ப நாங்க ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அடுத்தது என்ன செய்யணும்? Then transfer roasted semolina into a bowl and let it cool. அதை இன்னொரு பவுலுக்கு மாத்தி அதை என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் ஆற விடணும். That is the second one. Okay. Now find out the third step. Which one is the third one? Fourth. Right. and அதுல பாருங்க இதுல ending part அங்கால start ஆகுது என்ன? While the roasted semolina cools. அது கூல் ஆகிட்டிக்கிற நேரம் நாங்க ஏற்கனவே செமலினாவை ஃப்ரை பண்ணின பேன் இருக்குமே, அதுல இப்ப என்ன செய்யணும்? add oil to a pan. கொஞ்சம் ஆயில் போடுவீங்க. வெரி குட். அடுத்தது third step சொல்லிட்டீங்க. fourth one? Fourth one? Ninth one. Okay, let's see whether it is correct or wrong. When the oil is right. இப்ப oil வந்து very good. When the oil is heated enough. இப்ப இந்த oil வந்து ஹீட் ஆக நல்ல போதுமான அளவு ஹீட் ஆகணும். heated enough ன்னு சொன்னா நாங்க எவ்வளவு அந்த oil ஹீட் ஆகணும்னு எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவு heated ஆகணும். உடனே எங்களுக்கு தேவையான அளவு heated ஆகணும்னு என்ன செய்யணும்? add chickpeas, cumin, mustard, cashews and fry them until they turn into golden color. அத golden color வர காட்டியும் அதுல போட்டு fry பண்ணனும். Okay, now find out the next step. Fifth step. 6 வருமா? 6 தான் வரும். Okay, that's correct. Sixth one. அடுத்த பீஸ் அடுத்தது என்ன? 6. Sixth one. Next dead onion இருக்கு தானே? 6th step தான் வரும். அது நல்லா ஃப்ரை ஆகன உடனே அதோட நீங்க என்ன செய்வீங்க? ஆனியன் எல்லாம் சேர்ப்பீங்க. Right. Next step. Find out the next one. 7th step. 6th step எது? Third one. என்ன செய்யணும்? இப்போ எல்லாம் ஃப்ரை ஆகி முடிஞ்ச உடனே அதுல என்ன ஊத்துவீங்க? பாயில் ஆகிறதுக்கு வாட்டர் எட் பண்ணணும். எங்க இருக்கிறது? தேர்ட் ஒன் டாய்க்கிறது. pour water and சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. கதைக்கிற விளங்க மாட்டேங்குதா? விளங்குதா? விளங்குது டீச்சர். விளங்குது. ரைட். pour water and salt as needed to the pan with all fried ingredients. ஓகே, அடுத்தது இங்க மட்டும் வந்து எத்தனை ஸ்டெப் பார்த்துட்டு நாங்க 6th மட்டும் வந்துட்டு 7th one. Can you find out the 7th one? 8th one. Okay, எங்க இருக்குது? Wait till the water boils
and then add semolina while mixing all together. Do not allow any lumps. இப்போ boil ஆகுற நேரம் அதுக்குள்ள கொண்டு போய் செமோலினாவை add பண்ணுவோம். add பண்ணி lumps எதுவுமே வராம அதை நல்லா கிண்டி விடுவோம். ரைட், அடுத்தது என்ன நடக்கும்? 9th one. இது எத்தனாவது ஸ்டெப்? 7th என்ன? 8th one கண்டுபிடிங்க. 8th step. செமோலினா போட்டுட்டு என்ன செய்யணும் கொஞ்ச நேரம்? 7 வருமா அதுல? லாஸ்ட் வராது. ராங். ஃபர்ஸ்ட் ஒன் வரும். இப்ப பாயில் பண்ண வாட்டர் அதுக்கிரே விளங்க மாட்டேங்கிறாமா? இப்ப விளங்குதா? கதைக்கிறே விளங்குது தானே? Can you hear me? விளங்குது. ரைட். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் விளங்குது டீச்சர். ஓகேடா, ஓகே. இப்ப விளங்க மாட்டேங்குது. உங்கடையில கொஞ்சம் ஏதாவது சவுண்ட கூட்டி பாருங்கம்மா, இல்லாட்டி ஹெட்செட் ஒன்னு போட்டு கேட்டு பாருங்க. ரைட், இப்ப பாருங்க. இப்போ அதுல பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கிற வாட்டர்ல செமோலினா போட்டுட்டீங்க தானே. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அதை கொஞ்ச நேரம் கவர் பண்ணி வைக்கணும். அதுல இருக்கிற வாட்டர் எல்லாம் என்ன செய்யறதுக்கு? இவப்பரேட். என்ன செய்யணும்? அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் ஆவியாகி போற வரைக்கும் வைக்கணும். நெக்ஸ்ட் ஒன். அடுத்த ஸ்டெப் பாருங்க. அடுத்தது என்ன வரும்? எந்த ஸ்டெப் வரும்? 9th step. 11th one. Very good all. Right. Once the water evaporated, நாங்க கண்டுபிடிக்கல. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆயிக்கிற அந்த சென்டென்ஸ்ல அடுத்த வேர்ட வச்சு தான் அடுத்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன? Once the water is evaporated, open the lid. யாரு விளங்க மாட்டேங்குதுன்னு சொல்றாள்? கொஞ்சம் நேம சொல்லுங்க. யாருக்குமா விளங்க மாட்டேங்குது? இப்ப விளங்குதா கதைக்கிறே? கொஞ்சம் சொல்லுங்களேன், யாருக்கு விளங்க மாட்டேங்குது? Please let me know the name. விளங்குது. Right. Once the water is evaporated, open the lid and mix them again. என்ன செய்யணும்? தண்ணி எல்லாம் ஆவியாகி போனதுக்கு பிறகு ஓகேடா, ஓகே. என்ன செய்யணும்? அத திரும்ப கிண்டி விடணும். இப்ப லாஸ்ட் ஸ்டெப் எது? லாஸ்ட் ஸ்டெப் இல்லனா 10th one. 7th one இருக்குது. ரைட். அதுக்கு பிறகு அத கொஞ்ச நேரம் என்ன செய்யணும்? அடுப்புல இருந்து எடுத்து கொஞ்ச நேரம் 5 minutes இருக்க விட்டுட்டு லாஸ்ட் ஒன் என்ன? Finally, the hot tasty upma is ready to serve. This is the last one. Right. நீங்க என்ன செய்யணும்டா? உங்களோட எக்ஸசைஸ் புக்ல write the steps in order. நீங்க இந்த क्वेश्चंस எல்லாம் இப்படி எழுதிட்டு இருக்க தேவையில்லை. preparing உப்புமா இல்லாட்டி உப்புமா ரெசிபி அப்படின்னு போட்டுட்டு என்ன செய்யுங்க? எல்லா ஸ்டெப்பையும் ஆர்டருக்கு திரும்ப எழுதி கொள்ளுங்க. ஆர்டருக்கு எழுதினா போதும். திரும்ப क्वेश्चन எழுதி ஆன்சர் எழுத தேவையில்லை. ஸ்டெப்ஸை மட்டும் என்ன செஞ்சு கொள்ளுங்க? ஆர்டருக்கு எழுதி கொள்ளுங்க. ரைட். இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா we are going to move on to the next lesson. We are going to நீங்க எல்லாரும் நோட்ஸ் எழுதுனீங்களா? நான் அனுப்புனேனே உங்களுக்கு nouns, plural of nouns and நோட்ஸ் எல்லாம் அனுப்புன எழுதுனீங்களா எல்லாரும்? நோட்ஸ் எல்லாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? Have you all written the notes? Please reply me. கொஞ்சம் எழுதுனேன். என்னம்மா செஞ்சீங்க இவ்வளவு நாள் எழுதாம? What about the others? Hiba கொஞ்சம் எழுதுனதா? What about the others? நான் எல்லாம் எழுதிட்டேன் டீச்சர். எல்லாம் எழுதிட்டேன். Then others are so silent. டீச்சர் எழுதினேன் டீச்சர். எழுதுனீங்க. ரைட். எழுதிட்டு வந்தா தான் எனக்கு என்ன செய்ய இயலும்? இங்க படிக்கிற நேரம் உங்களுக்கு என்ன செய்யும்? விஷயம் விளங்கும். என்ன? ரைட். இதுல என்ன போட்டிருக்கிறேன்? ஃபர்ஸ்ட்க்கு என்ன போட்டிருக்கிறேன்? What is a plural noun? என்ன போட்டிருக்குது இதுல? Plural noun-ண்டா என்னன்னு கேட்டிருக்கிறேன். What is a plural noun? Plural nouns are words used to indicate
that there is more than one person. எப்பவுமே நாங்க plural nouns கூடாக indicate means சுட்டி காட்டுறது. சரியா? indicate என்ன? சுட்டி காட்டுறது. என்னது சுட்டி காட்டுவோம்னு சொன்னா there is more than one person, animal, place, thing or idea. அந்த ஏதாவது ஒண்ணுக்கு அதிகமான ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களோ மிருகங்களோ பிளேசஸோ திங்ஸோ ஐடியாவோ இருந்தா அதை காட்டுறதுக்கு தான் நாங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? plural nouns யூஸ் பண்ணுவோம். when a noun indicates on one only, ஏதாவது ஒரு noun ஒன்ன காட்டுனா it is a singular noun. அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? singular noun ன்னு சொல்லுவோம். தமிழ்ல சொல்றதா இருந்தா ஒருமைன்னு சொல்லுவோம். when a noun indicates more than one, ஏதாவது ஒரு noun வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுனா சுட்டி காட்டுனா அதுக்கு நாங்க என்னன்னு சொல்றது? இது விலங்கு இல்லைன்னு சொல்றாருக்க கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். யாருக்கெல்லாம் விலங்கு இல்ல? plural. plural விளங்குதா? ஃபத்வா விளங்குதா நான் கதைக்கிறது? can you hear me ஃபத்வா? ஹிபா can you hear me? yes teacher. Mifra can you hear me? Yes, teacher, you are audible. yeah. Rihma, what about Rihma? Can you hear me? who couldn't hear me? Can you mention, let me know the name. யாருக்கு விலங்கு இல்ல கொஞ்சம் நேம சொல்லி சொல்லுங்க. யாருக்கு விலங்கு இல்லன்னு சொல்லி. please join with your own name. உங்களோட சொந்த பேர்ல நீங்க ஜாயின் ஆகனா தான் எனக்கு விளங்கும் யாரு ஜாயின் ஆகி இருக்கிறதுன்னு. Yazarat, can you hear me? Yazarat? okay. Azima? Azima? Yes, teacher. Okay, let's continue the lesson. Okay, here when a noun indicates one only, it is a singular noun. ஏதாவது ஒரு சாரி நம்ம பார்த்துட்டோமே நான் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினா அதை நாங்க singular noun ன்னு சொல்லுவோம். when a noun indicates more than one, it is plural. ஒண்ணுக்கு மேற்பட்ட விஷயங்கள் அது காட்டினா அதுக்கு நாங்க என்னன்னு சொல்லுவோம்? plural ன்னு சொல்லுவோம். let's move to the next slide. this is the notes I gave you. இந்த notes தான் உங்களோட எக்ஸசைஸ் புக்ல எழுதி கொள்ளுங்க. நான் உங்களுக்கு தந்தேன். some of you have written, some of you haven't. அப்படித்தானே? கொஞ்சம் பேர் எழுதிக்கிறீங்க, கொஞ்சம் பேர் ஒண்ணுமே செய்யல. அப்படித்தானே? am I correct? am I correct? do you have the notes in your phone? phoneல இருக்குதா notes? இல்லாட்டி delete பண்ணிட்டீங்களா? or did you delete all? No, teacher. no teacher means have you written the notes? Yes. yes, okay. now let's see what is regular plural forms. okay, how to form the plural. நாங்க எப்படி ஒரு plural ஒன்னு form பண்றதுன்னு அங்க பார்க்க போறோம். இதுல பாருங்க, we form the plural by adding s. நாங்க நார்மலா ஒரு plural ஒன்னு என்ன செய்வோம்? என்னத்தை add பண்ணி மேக் பண்ணுவோம்? s ஒன்னு add பண்ணுவோம். என்ன இதுல பாருங்க, a car, 2 cars, a cassette, 2 cassettes, a lamp, 2 lamps. உங்களுக்கு தெரிஞ்சது சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்ச ஒரு விஷயம் தான். a hat, 2 hats, a cup, 2 cups. இது நார்மலா நாங்க plural மேக் பண்ற மெத்தட் தான் இது, by adding s. but we can't add s to all the noun. நாங்க எல்லா நவுனுக்கும் போயிட்டு s add பண்ணிக்கிட்டு இருக்கேலுமா? எல்லா நவுனுக்கும் போயிட்டு லாஸ்ட்ல s add பண்ணுனா is it correct? can we do like that to make plurals? விளங்குதா உங்களுக்கு? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். நாங்க எல்லா நவுன்லயும் endல போயிட்டு ஒரு s ஒன்னு add பண்ணி plural ஒன்னு மேக் பண்ண இயலுமா? can we do like that? அந்த மாதிரி செய்ய இயலுமா எங்களுக்கு? இல்ல. there is a
ரூல் டு எட் எஸ் எட் பண்றதா இருந்தாலும் அந்த அங்க என்ன விஷயம் இருக்குதா, ஏதோ ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது. பாப்போம் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. Nouns ending in sibilants. What is the meaning of the word sibilant? Sibilant and எதுக்கு நாங்க சொல்றது? Do you know the meaning of the word sibilant? யசாரத் கிரிக்கியா விளையாடுறீங்க? Do you know the meaning of the word sibilant? Sibilant என்று சொன்னாப்ல இதுல பாருங்க, இந்த வேர்ட் எண்டிங்க பாருங்க. நான் இதுல போட்டிருக்கிற வேர்ட்ஸ் எண்டிங்க பாருங்க. a box லாஸ்ட் எந்த சவுண்ட்ல முடியுது, எக்ஸ் வார மாதிரியான சவுண்ட்ல முடியுது என்ன. அடுத்தது பாருங்க செகண்ட் வேர்டு a sandwich churned வார சவுண்ட்ல முடியுது. a suitcase என்ன லெட்டர் இருக்குது லாஸ்ட்ல, எஸ்ஸும் ஈயும் இருக்குது. ரோஸ் அதே மாதிரி இதுல பாருங்க கராஜ்னு இருக்குது என்ன. அதே மாதிரி வேற வேர்ட்ஸ் சொல்லுங்க பாப்போம். இந்த மாதிரி முடியறது மெச், கெச், இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்குது தானே. எக்ஸ்ல முடியறது, எச்ல முடியறது, எஸ்ஹெச்ல முடியறது. எஸ்ஹெச்ல முடியற ஒரு வேர்ட் ஒன்னு சொல்லுங்க பாப்போம். எஸ்ஹெச் லாஸ்ட் எண்டிங்ல எஸ்ஹெச் வர மாதிரி ஒரு வேர்ட் ஒன்னு. எஸ்ஹெச் எஸ்ஹெச் ஷண்ட் வரணும் சவுண்ட். வாட்ச் வருமா? வாட்ச் வந்து ச சவுண்ட்லயா, சிஹெச். புஷ் பிரஷ், வெரி குட் பிரஷ். புஷ் என்று சொல்லுவோம், மேபி யூஎஸ்ஹெச் புஷ் என்று வருது இல்லையா. அந்த மாதிரி முடிகிற வேர்ட்ஸ் தான் நாங்க என்னன்னு சொல்றது, சிபிலன்ஸ் சொல்றது. அந்த மாதிரி எண்டிங் இருக்கிற வேர்ட்ஸ். இதுல எண்டிங்க பார்க்கணும் நீங்க. எண்டிங் வந்து எப்படி இருக்கும், எக்ஸ் ஆக இருக்கும், சிஹெச் ஆக இருக்கும், அப்படி இல்லாட்டி எஸ் ஆக இருக்கும், இல்லாட்டி எஸ்ஓஎஸ்இ ஆக இருக்கும், அப்படி இல்லாட்டி என்ன இருக்கும், எஸ்ஹெச் ஆ இருக்கும். எஸ்ஹெச் இதுல காட்டையில எஸ்ஹெச்சும் வரும் இதுல. அப்படி முடிகிற எண்டிங்ல முடிகிற வேர்ட்ஸுக்கு நாங்க வந்து ப்ளூரல் ஆக்குற நேரம் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதோட என்ன சேர்த்துக்கொள்ளணும், நாங்க ஈயும் எஸ்ஸும் சேர்க்கணும். இல்லைங்கதா சொல்றது. லாஸ்டா நாங்க பாக்ஸ நாங்க ப்ளூரல் ஆக்குற நேரம் என்ன சேர்த்திருக்கிறாங்க, இஎஸ். சும்மா ஒரு சிங்கிள் எஸ் போட்டா தட் இஸ் ராங். யூ கான் எட் சிங்கிள் எஸ், யூ ஷுட் எஸ் என்ன எட் பண்ணணும் நீங்க இதுல, இஎஸ் எட் பண்ணணும். அதே மாதிரி சாண்ட்விச், சாண்ட்விச்சர்ஸுக்கும் யூ கான் எட் சிங்கிள் எஸ். இந்த இடத்துல நீங்க சிங்கிள் எஸ் ஒன்னு எட் பண்ணல, அது என்ன சேர்க்கணும், அதோட இஎஸ் எட் பண்ணணும். சரி, அப்ப இதுல சூட் கேஸ் வந்து ஏற்கனவே இ இருக்கிறதால என்ன செய்யறாங்க, எஸ் மட்டும் எட் பண்றாங்க. இதுல பாருங்க ரோசஸ் நேம் என்ன செய்யறாங்க, ஏற்கனவே ஒரு இ இதுல எட்டாக இருக்கிறதால இதுல என்ன எட் பண்றாங்க, எஸ் எட் பண்றாங்க. அப்ப இந்த மாதிரியான வேர்ட்ஸ்ல லாஸ்ட்ல எக்ஸோ எஸ்ஹெச்ஓ சிஹெச்ஓ இருந்தா அந்த மாதிரி வேர்டை நாங்க ப்ளூரல் ஆக்குற நேரம் என்ன எட் பண்ணணும், அதோட இஎஸ் எட் பண்ணணும். ஓகே, ஹேவ் யூ ஆல் அண்டர்ஸ்டுட்? இந்த ரூல்ஸ் உங்களுக்கு விளங்கிட்டா, இந்த இடத்துல வர ரூல்ஸ் விளங்கிட்டாங்க எல்லாருக்கும்? ஓகே, now let's move to the next slide. இப்போ சொல்றாங்க nouns ending in y. லாஸ்டா என்ன இருக்குமா அந்த நவுன்ல, லாஸ்டா y இருக்குமா, y after consonant ன்னு சொல்றாங்க. consonant ன்னு சொல்றது எது, அந்த வையை இல்லாமக்கிட்டு வேற எழுத்து போடுறது அதையா? சரி, கன்சனன்ட்னா என்ன மீனிங் சொல்லுங்களேன் எனக்கு. வவல்ஸ் இல்ல, வவல்ஸ் தான் அதுக்கு நேம் இருக்குது. கன்சனன்ட்னா வவல்ஸ் என்னமா, உயிரெழுத்துக்கள் என்ன. அப்ப கன்சனன்ட் என்ன தமிழ்ல என்ன, மெய் எழுத்துக்கள். வெரி குட். கன்சனன்ட்னா மெய் எழுத்துக்கள். சரி, அப்ப வவல்ஸ் இல்லாம ஏ இ ஐ ஓ யூ அந்த சவுண்ட்ல வர எழுத்துக்கள் இல்லாம மத்த லெட்டர்ஸ் தான் நாங்க என்னன்னு சொல்றது, கன்சனன்ட்னு சொல்றது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, y after consonant, இந்த லெட்டர் y இருக்குது தானே, லாஸ்டா எண்டிங்ல முடியற y இருக்குது தானே, அது வந்து ஒரு கன்சனன்ட்டுக்கு பிறகு வருதான்னு பார்க்கணும். இப்ப இதுல பாருங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்னு தந்திருக்கிறாங்க, சிட்டி. இந்த வேர்ட் வந்து எப்படி எண்ட் ஆகி இருக்குது, எங்களுக்கு y-ல முடிஞ்சிருக்குது. இந்த y-க்கு முடிஞ்சிருக்கிற லெட்டரை பாருங்க எப்படி இருக்குதுண்டு, வவலோ கன்சனன்ட். மேல தந்திருக்கிற இந்த y-க்கு முன்னால இருக்கிற அந்த லெட்டர் வந்து ஒரு வவல் சவுண்ட் உள்ளதா, கன்சனன்ட் சவுண்ட் உள்ளதா அந்த லெட்டர்? கன்சனன்ட்.
கன்சனன்ட். சரி, அப்படி இருந்ததுன்னு சொன்னா நாங்க ப்ளூரல் ஆக்குற நேரம் கன்சனன்ட் ஒன்று வைக்கு முன்னால இருந்ததுன்னு சொன்னா என்ன செய்யணுமெண்டா வைக்கு பதிலா என்ன சேர்க்கணும் இந்த இடத்துல ஐ ஒன்று சேர்த்துட்டு நாங்க இஎஸ் ஆட் பண்ணணும். சிட்டி சிட்டிஸ்ன்னு தான் வரும். இதுல y வர இடத்துல நாங்க என்னத்தை சேர்ப்போம்? we should add I. Y should be changed into I and we add es. ஓகே, லேடி பாருங்க, இதுல லேடின்னு இருக்கிற இடத்துல yக்கு முன்னுக்கு இருக்கிற லெட்டர் வந்து vowel சவுண்ட் உள்ள ஒரு லெட்டர் இல்ல, கன்சனன்ட் சவுண்ட் உள்ள ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது. so we are going to change the y into I and add es. y ஐயா மாத்தி போட்டு அதோட நாங்க என்னத்தை சேர்த்துக்கொள்வோம்? ஈயையும் எஸ்ஐயும் சேர்த்துக்கொள்வோம். ரைட்? இதுல பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள். எஸ், அந்த வைக்கு முன்னுக்கு வவல்ஸ் எழுத்துக்கள் வந்தா அடுத்தது ES இருக்குது. இல்லாட்டி S எழுதலாம். அடுத்த ஸ்லைட் அதுதான் நாங்க அடுத்து பாப்போமே. சரியா, நீங்க சொல்ற மாதிரி தான் வரும் அடுத்தது. There are two forms of the plural of the word penny. penny என்ற வேர்ட் இருக்குது. penny என்று சொன்னா இதுல coins. இதுல யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து காயின்ஸுக்கு தான் என்னன்னு சொல்றது அவங்க. இப்ப நாங்க ருபீஸ் அப்படி எல்லாம் சொல்லுவோம் தானே, அந்த மாதிரி அவங்க என்னன்னு சொல்லுவாங்க? பெனின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல பாருங்க, பெனிய நாங்க ப்ளூரல் ஆக்குற நேரம் ரெண்டு விதமான ப்ளூரல் எங்களுக்கு வரையலுமா. ஒன்னு பெனிஸ் என்று சொல்லலும், அப்படி இல்லாட்டி நாங்க இது என்னன்னு சொல்றது? பென்ஸ் என்று சொல்றது. பெனிஸ் என்று சொல்றது வந்து காயின்ஸுக்கு சொல்றது. விளங்குதா? காயின்ஸ்னா இப்ப நம்மளுக்கு தெரியும் தானே, நாணயங்கள், அதுக்கு சொல்றது. பென்ஸ் எப்ப சொல்றதுன்னா அவங்க பென்ஸ் என்ற வேர்ட் ப்ளூரல் எப்ப யூஸ் பண்றதுன்னா ஹவு மச், ஏதாவது ஒரு பொருளை பார்த்து எவ்வளவுன்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி இடத்துல பென்ஸ் என்ற ப்ளூரலை யூஸ் பண்ணுவாங்க. காயின்ஸ் அவங்க மென்ஷன் பண்ற நேரம் எப்படி யூஸ் பண்ணுவாங்களாம்? பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்களாம். சரி, இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ஃபர்மேஷன் எடிஷனலா அந்த இடத்துல தந்திருக்குது. ஜஸ்ட் நோ, நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும். ரைட்? இப்ப வாங்க y after vowel. இந்த y வந்து இப்ப இதுக்கு முன்னுக்கு கேட்டீங்கல்ல, எந்த லெட்டருக்கு பின்னுக்கு vowel y வருதா? vowel லெட்டருக்கு பின்னால என்ன வந்திருக்குது? y வந்திருக்குது. பாருங்க, o வந்திருக்குது. நான் boy என்று சொல்ற நேரம் o வந்து என்ன சவுண்டுக்குரியது? vowel சவுண்டா கன்சனன்ட் சவுண்டா? vowel. ஏன்னா vowels லெட்டர், vowel சவுண்டுக்குள்ள வர லெட்டர்ஸ் எல்லாம் என்ன சின்னத்துல இருந்து படிக்கிறது நாங்க. a e I O U. அதே மாதிரி அடுத்த வேர்ட பாருங்க, டே. டேன்னு வர நேரம் வைக்கு முன்னுக்கு என்ன சவுண்ட் இருக்குது? வவல் சவுண்ட் இருக்குது. அப்படி வவல் சவுண்ட் உள்ள வேர்டை நாங்க ப்ளூரல் வைல முடிஞ்சிருந்தா, வவல் சவுண்ட் வந்து லாஸ்டா வை முடிஞ்சிருந்தா அத நாங்க ப்ளூரல் ஆக்குற நேரம் என்ன சேர்த்துக்கொள்வோம்? அதுல எஸ் ஒன்னு மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். சரியா? இப்ப இதுல போயும் டேயும் தந்திருக்குது. கீ வரும், KEY. கீ எப்படி மாறும்? கீஸ்ன்னு மாறும். சரி, அந்த மாதிரி வைக்கு நாங்க எப்பவுமே வைல ஒரு வேர்ட் எண்ட் ஆகி இருந்தா வைக்கு முன்னால இருக்கிற லெட்டரை பார்க்கணும். அது என்னவாண்டு பார்க்கணும்? வவுலா கன்சனன்டாண்டு பார்க்கணும். வவுலா இருந்தா எஸ் மட்டும் எட் பண்றது. கன்சனன்ட் சவுண்ட் ஒன்னு இருந்தா வைய நாங்க எப்படி மாத்துவோம்? ஐந்து மாத்தி போட்டு அதோட என்னத்தை எட் பண்ணுவோம்? ஈயையும் எஸ்ஐயும் எட் பண்ணிக்கொள்வோம். சரியா? இப்ப நான் நினைக்கிறேன் இது கிளியர். எல்லாருக்கும் இது நல்லா விளங்கிட்டா? இந்த செக்ஷன் எப்படி ப்ளூரலா மாத்துறது? ஓகே, நவ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்ப சொல்றாங்க noun ending in FOFE. ஒரு noun ட லாஸ்ட் லெட்டர் F ஆக இருந்தா, அப்படி இல்லாட்டி எப்படி இருந்தா FE ஆக இருந்தா நாங்க என்ன சேர்ப்போமா? இது இதாவே போகுது. கேட்க மாட்டேங்குது. என்ன கேட்க மாட்டேங்குது? கேக்குமா? சரி, இதுல பாருங்க, உங்களுக்கு ரூஃப் அண்ட் தந்திருக்கிறாங்க. ரூஃப் நாங்க ப்ளூரலா மாத்தக்குள்ள எப்படி மாத்திருக்கிறோம்? ரூஃப்ஸ்னு மாத்திருக்கிறோம். ஆனா நாங்க சின்னத்துல இருந்து என்ன படிக்கிறது? லாஸ்டா எஃப் இருந்தா அப்படி இல்லாட்டி FE இருந்தா எப்படி மாத்தணும்னு படிக்கிறது? அது கேன் யூ ரிமெம்பர்? roofs வாசிக்கிறதா? இல்ல, ரூல்ஸ் அண்ட் ரீட் பண்ற இல்லமா. நாங்க சின்ன காலத்துல இருந்து ஒரு ரூல்ஸ் ஒன்னு படிச்சுட்டு வருவோமே. லாஸ்டா எஃப் இருந்தா, ஒரு நவுண்ட லாஸ்ட் லெட்டர் எஃப் ஆ இருந்தா அப்படி இல்லாட்டி FE ஆ இருந்தா நாங்க ப்ளூரலா மாத்துற நேரம் எஃப்க்கு பதிலா இல்லாட்டி FE க்கு இன்ஸ்டெட் ஆஃப் FOFE we add what? we
எஸ் ஆட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குதா? இப்ப வைஃப் இருந்தா அத நாங்க ப்ளூரல் ஆக்குற நேரம் வைஃப் நாங்க எப்படி ப்ளூரல் ஆக்குவீங்க? வைவ்ஸ் அண்ட் ப்ளூரல் ஆக்குவீங்க. ஹாஃப் அண்ட் இருந்தா அதை எப்படி மாத்துவீங்க? ஹாவ்ஸ் அண்ட் மாத்துவீங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்க லாஸ்டா என்ன லெட்டர் இருக்குது? என்ன லெட்டர் இருக்கு? எஃப் இருக்குதுன்னா ரூஃப்ல லாஸ்ட் லெட்டர் என்ன? எஃப் இருக்குது. ஆனா நாங்க இங்க எப்படி சேஞ்ச் பண்ண இல்ல? எப்படி மாத்த இல்ல? ரூஃப்ஸ் அண்ட் மாத்த இல்ல. எல்லா இடத்துலயும் அந்த ரூல்ஸ் சரி வராது. சில இடங்கள்ல எக்ஸெப்ஷன் இருக்குது. அந்த எக்ஸெப்ஷனை தான் அங்க காட்டுறாங்க. அப்ப ரூஃப்ஸ் அண்ட் சொல்றோம் இல்ல நாங்க. எப்படி மாத்தணும் அத? ரூஃப்ஸ் அண்ட் தான் சேஞ்ச் பண்றது. ரூஃப்ஸ் எஸ் ஒன்னு மட்டும் தான் சேர்க்கிறது ரூஃப்ஸ். இப்ப கிளிஃப் எப்படி மாறிக்குது? முன்னக்க அவலிக்குது. கிளிஃப்ஸ் மாறி இருக்குது. அப்படின்னா கிளிஃப்ல சரி அடுத்தது பாருங்க ஷெரீஃப் இருக்கிறது எப்படி மாறி இருக்குது? ஷெரீஃப்ஸ் மாறி இருக்குது. ஆனா அடுத்த வேர்ட பாருங்க, அடுத்த ஸ்லைட்ல பாருங்க என்ன சொல்றாங்க? இந்த சொல்றாங்க அந்த ரூல்ஸ் எஃப்ல முடிஞ்சிருந்தா என்னன்னு மாத்தணும்? எஃப் எடுத்து போட்டு அந்த இடத்துல என்னத்தை ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? வி இ எஸ் ஆட் பண்ணுவீங்க. வைஃப்ல பாருங்க என்னத்த? வி எஃப் இ இருக்குது. எஃப் இ ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு நாங்க என்ன சேர்த்துக்கொள்வோம்? வி இ எஸ். ஷெல்ஃப்லயும் அதே மாதிரி. அப்ப நாங்க வளமையா நார்மலா காமன் ரூல்ஸ் என்னன்னு சொன்னா எஃப்ஓ எஃப்இஓ லாஸ்டா இருந்தா அத நாங்க எப்படி சேஞ்ச் பண்ணணும்? வி இ எஸ் சேஞ்ச் பண்ணணும். ஆனா சில எக்ஸெப்ஷன் இருக்குதுன்னு தான் மேல முன்னுக்க காட்டுனது. ரூஃப் எப்படி மாறிக்குது? ரூஃப்ஸ் மாறிக்குது. அந்த இடத்துல விஇஎஸ் சேர்க்கிற இல்ல. கிளிஃப் வந்தா கிளிஃப்ஸ் தான் எழுதணும். விஇஎஸ் சேர்க்கிற இல்ல. கீழே பாருங்க உங்களுக்கு சில வேர்ட்ஸ் தந்திருக்கிறாங்க. ஸ்கார்ஃப், ஹூஃப். ரெண்டு வேர்ட் காட்டிருக்கிறாங்களா உங்களுக்கு? ரைட். இதுல ஸ்கார்ஃப நாங்க ஸ்கார்ஃப்ஸ்னு எழுதலாம், ஸ்கார்வ்ஸ்னு எழுதலாம். விளங்குதா சொல்றது? ஹூஃப ஹூஃப்ஸ்னு எழுதலாம், ஹூவ்ஸ்னு எழுதலாம். இந்த ரெண்டு ஃபார்மும் இந்த இடத்துக்கு பொருந்தும். நீங்க ஸ்கார்ஃப் அண்ட் வேர்ட் தந்து போட்டு அத ப்ளூரல் ஆக்குங்கன்னு சொன்னா அத நீங்க ஸ்கார்ஃப்ஸ் அண்ட் எழுதினாலும் கரெக்ட், ஸ்கார்வ்ஸ்னு எழுதினாலும் கரெக்ட். ஹூஃப நீங்க ப்ளூரல் ஆக்குற நேரம் ஹூப்ஸ்னு எழுதினாலும் கரெக்ட், ஹூவ்ஸ்னு எழுதினாலும் கரெக்ட். இந்த மாதிரி வேர்ட்ஸும் இருக்குது. அப்ப சில வேர்ட்ஸுக்கு நாங்க விஇஎஸ் மட்டும்தான் ஆட் பண்றது. சில வேர்ட்ஸுக்கு என்ன செய்யலாம்? ரெண்டு மெத்தட்லயும் நாங்க எழுதலாம். எஸ் ஆட் பண்ணியும் எழுதலும், விஇஎஸ் ஆட் பண்ணியும் எழுதலும். சில இடத்துல விஇஎஸ் ஆட் பண்ண மாட்டோம். என்ன செய்வோம்? எஸ் மட்டும் தான் நாங்க என்ன செய்வோம்? ஆட் பண்ணுவோம். ரைட்? இதுல ஒரு அடுத்தது ஒரு இது ஒன்னு சொல்றாங்க. add s for words ending in double f. லாஸ்டா double f இருந்தா என்ன ஆட் பண்ண சொல்றாங்க? double f இருந்தா என்ன ஆட் பண்ண சொல்றாங்க? s ஆட் பண்ண சொல்றாங்க. ரைட்? அப்ப சிங்கிள் f இருந்தா VES, டபுள் f இருந்தா s. சில இடங்கள்ல VES உம் ஆட் பண்ணேலும் s உம் ஆட் பண்ண இயலும். அடுத்ததுக்கு வாங்க. இதுல பாருங்க ஓல முடிகிற வேர்ட்ஸ் now ending in o. ஓல முடிகிற வேர்ட்ஸ் நாங்க எப்பவுமே இஎஸ்ல தான் முடிப்போம். ஆனா இந்த இடத்துல பாருங்க எஸ்ல தான் முடிச்சிருக்கிறாங்க. அதுலயும் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. இப்ப ரேடியோன்னு வந்தா ரேடியோவை ப்ளூரல் ஆக்குற நேரம் லாஸ்டா என்ன செய்வோம்? இஎஸ் சேர்ப்போமா எஸ் சேர்ப்போமா? எஸ் தான் சேர்க்கிறது, இஎஸ் சேர்க்கிறது இல்ல. சரியா? இப்ப இதுல பாருங்க போட்டோன்னு தந்திருக்குது. போட்டோன்ற வேர்டை ப்ளூரல் ஆக்குற நேரம் என்ன சேர்க்கணும்? லாஸ்டா எஸ் தான் சேர்க்கணும். பியானோன்னு தந்திருக்குது. பியானோவையும் நாங்க ப்ளூரல் ஆக்குற நேரம் என்னன்னு சொல்றது? பியானோ எஸ் தான் சேர்த்திருக்குது. ஆனா ரூல்ஸ் என்னன்னு சொன்னா ஓல முடிகிற வேர்ட்ஸ் ப்ளூரல் ஆக்குற நேரம் இஎஸ் சேர்க்கிறது தான் ரூல்ஸ். சரியா? ஒரு வேர்ட் ஒண்ணு ஓல எண்ட் ஆகி இருந்தா அதை நாங்க ப்ளூரல் ஆக்குற நேரம் அதோட நாங்க என்ன சேர்த்துக்கொள்ளணும்? எஸ் தான் சேர்த்துக்கொள்ளணும். ஆனா இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க? எஸ் சேர்த்திருக்கிறாங்க. இது எக்ஸெப்ஷன்ஸ். எக்ஸெப்ஷன்ஸ்னா என்ன? விதிவிலக்கு. சில வேர்ட்ஸ் இப்படிதான் மாறும். இஎஸ் சேர்க்கிறது இல்ல. அதுல தந்திக்கிற வேர்ட்ஸ் தான் இது. டிஸ்கோ, பியானோ, போட்டோ, ரேடியோ இதெல்லாம் நாங்க ப்ளூரல் ஆக்குற நேரம் இஎஸ் சேர்க்க மாட்டோம், எஸ் மட்டும்தான் சேர்ப்போம். அடுத்தது பாருங்க அந்த தந்திக்கிறாங்க. நான் சொன்னேன் ஓல முடிஞ்சா இஎஸ் சேர்க்கணும்னு சொல்லி. பாருங்க இந்த இடத்துல தந்திக்கிறது. டொமேட்டோ ஓல முடிஞ்சிருக்குது. என்ன சேர்த்திருக்கிறாங்க? இஎஸ். டொமேட்டோ. பொட்டேட்டோ, பொட்டேட்டோ ப்ளூரல்ல முடிற பொட்டேட்டோஸ். எஸ் சேர்க்கிறது இல்ல. என்ன சேர்க்கணும் நாங்க?
es சேர்க்கணும். ஹீரோ ஹீரோஸ். அப்போ ஓல முடிகிற வேர்ட ப்ளூரல் ஆக்குற நேரம் காமனா என்ன சேர்க்கிறது? Yes. es தான் சேர்க்கிறது. அதுல உள்ள எக்ஸெப்ஷன்ஸ் தான் நாங்க முன்னுக்க பார்த்தோம். டிஸ்கோ, பியானோ, போட்டோ, ரேடியோ எல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ். அதுக்கு மட்டும் நாங்க es சேர்க்க மாட்டோம். என்ன சேர்ப்போம்? s சேர்ப்போம். இதுல பாருங்க பஃபலோ ஓல தானே முடிஞ்சிருக்குது. லாஸ்ட்ல பஃபலோவை காட்டியிருக்கிறாங்க. நீங்க ரெண்டு மாதிரியும் எழுத இயலுமா? என்ன ரெண்டு மாதிரி? எஸ் சேர்த்தும் எழுதலும், Buffaloes. சேர்த்தும் எழுதலும். பாத்தீங்களா? மொஸ்கிட்டோ மொஸ்கிட்டோ பாருங்க, எஸ் சேர்த்தும் எழுதலாம், இஎஸ் சேர்த்தும் எழுதலாம். டோர்னடோ அதே எப்படி எழுதிக்கிறாங்க? எஸ் சேர்த்தும் எழுதலாம், இஎஸ் சேர்த்து எழுதலாம். இந்த மாதிரியான வேர்ட்ஸும் இருக்குது. அடுத்தது பாருங்க, இப்ப நாங்க irregular plural. irregular pluralனா என்ன? அந்த எஸ் இஎஸ் கரைச்சல் ஒண்ணுமே இல்ல. டோட்டலா அதுல வடிவம் என்ன செஞ்சிரும்? அதுல plural வடிவம் டோட்டலா மாறிடும். பாருங்க, man plural men, woman women. இத women வாசிக்கிறீங்களா? women, child children, mouse mice, tooth teeth, goose geese, foot feet, ox oxen. சரியா? அப்ப இது வந்து irregular pluralக்குள்ள வரும். children. சரியா? இது அவ்வளவு என்னத்துக்குள்ள வரும்? irregular pluralல வரும். இத நீங்க பாடமாக்கத்தான் வேணும். இது எந்த ரூல்ஸும் இதுக்கு ஃபாலோ பண்ண இயலாது. எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். man and men plural, woman and women, child and children, mouse and mice. இந்த மாதிரி எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? plural form எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ரைட்? இப்ப நாங்க பார்க்க போறோம் uncountable nouns. uncountable nouns என்ன? What is uncountable noun? எண்ண முடியாத. வெரி குட். uncountable பிள்ளைகள் எங்களுக்கு 1 2 3 4 என்ன செய்ய இயலாதத கவுண்ட் பண்ண இயலாது. அந்த மாதிரியான ஆட்களை தான் நாங்க uncountable nouns ன்னு சொல்றது. இப்ப பாருங்க, இதுல ஒரு ஸ்லைடு ஒன்னு போட்டிருக்கேன் பாருங்க. எமிலி drinks milk. எமிலி இதுல இருக்கிற கேர்ள்ட நேம் எமிலி. அவ என்ன செய்யறாவாம்? மில்க் குடிக்கிறாவாம் எவ்ரி மார்னிங். இது அவ இட்ஸ் her habit. வளமையா டெய்லி மார்னிங் அவ என்ன செய்வா? மில்க் குடிப்பா. she loves milk. ரைட்? நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாருங்க என்ன சொல்றாங்க. milk is an uncountable noun. அத போட இல்ல. அந்த இது மட்டும் ஸ்லைட் மட்டும் போட இல்ல. மத்ததெல்லாம் இருக்கும் பாருங்க. milk is an uncountable noun. இப்ப போட்டு இது இருக்குதா? அந்த ஸ்லைட் இருக்குதா? இப்ப நான் போட்டுக்கிற விஷயம் இருக்குதா? ரைட். milk is an uncountable noun. uncountable noun milk நாங்க என்ன செய்யலாது? 1 2 3 ன்னு தனித்தனியா ஒண்ணா பிரிச்சு என்னலுமா எங்களுக்கு? we can't count it. so we say milk is an uncountable noun. we cannot count milk. நாங்க ஒரு நாள் மில்க கவுண்ட் பண்ண மாட்டோம். ரைட்? அடுத்தது பாருங்க, uncountable nouns are nouns we can't count. எண்ண முடியாத பெயர் சொற்களை தான் நாங்க என்னன்னு சொல்றது? uncountable nouns ன்னு சொல்றது. we cannot say a milk 10 milk. சொல்லலுமா? ஒரு பால் 10 பால் அப்படியெல்லாம் சொல்லலுமா எங்களுக்கு? ஒரு பால் 10 பால்கள் 2 பால்கள் அப்படியெல்லாம் சொல்லலுமா? இல்ல தானே? அதான் சொல்றாங்க we cannot say. எங்களால சொல்ல இயலாதாம். a milk ன்னும் சொல்ல இயலாது, 10 milks என்றும் சொல்ல இயலாது. நெக்ஸ்ட், they have only a singular form. அதுக்கு எப்பவுமே uncountable nounக்கு என்ன ஃபார்ம் இருக்கும்? singular form மட்டும் தான் இருக்கும். மில்க்னா மில்க் தான் யூஸ் பண்ணணும். சுகர்னா சுகர் தான் யூஸ் பண்ணணும். சரியா? ரைஸ்னா ரைஸ் தான் யூஸ் பண்ணணும். அதோட ஒரு எஸ்ஐயோ இஎஸ்ஐயோ ஆட் பண்ணி ஒரு நாளும் நாங்க சொல்ல மாட்டோம். இப்ப சொல்றாங்க we can use a an or a number before an uncountable noun. ஒரு uncountable nounக்கு முன்னால நாங்க a பாவிக்க மாட்டோம், n பாவிக்க மாட்டோம், அதே மாதிரி எந்த நம்பர்ஸையும் போட மாட்டோம். இப்ப இதுல பாருங்க, a milk ன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டோம். விளங்குதா கதைக்கிறே? ரைட். a milk ன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி 10 milks நம்பர்ஸ் ஏதாவது போட்டு 2 milks ஒரு நாளும் என்ன செய்யலாது? we can't say like that. now see this
uncountable nouns always use a singular verb. Verbும் எப்பவுமே singular ஆயிக்கும். இந்த verb எங்கன ரெட்ல காட்டியிருக்குது பாருங்க. milk is white. அப்படிதான் சொல்லணும். milk are white என்று சொல்றதா நாங்க? இல்ல. milks are white என்று சொல்லலுமா? சொல்லலாது. We can't say like that. So uncountable nouns always use singular verb. ஒரு verb ஒன்னு நாங்க uncountable nounல யூஸ் பண்றதா இருந்தா அந்த ரெட் கலர்ல காட்டிக்கிறது verb. நாங்க அதை எப்பவுமே என்ன வேர்பா நாங்க அதை யூஸ் பண்ணணுமா? சிங்குலர் வேர்பா தான் நாங்க யூஸ் பண்ண வேணும். ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ண இயலாது இந்த இடத்துல. அடுத்தது சொல்றாங்க, இப்ப சொல்றாங்க நாங்க ஒரு அன்கவுண்டபிள் நவுனை எப்படி குவான்டிஃபை என்று சொன்னா எப்படி அதோட நம்பர்ஸ் அதோட அளவை எப்படி சொல்றது நாங்க? A count or quantify an uncountable noun, we use a unit of measurement. எப்படி சொல்லலும்? இப்ப பிரெட் என்ற வேர்ட் இல்லையா? பிரெட் என்ற வேர்ட் வந்து எப்பவுமே அன்கவுண்டபிள் நவுன். இப்ப பிரெட் நாங்க இதுல கவுண்ட் பண்றதா இருந்தா குவான்டிஃபைல சொல்றதா இருந்தா எப்படி சொல்லணும்? 2 loaves of bread. loaves என்ன? What's the meaning of the word loaves? loafல இருந்து தான் loaves வந்திருக்குது. loaf of bread என்ன? a loaf of bread ன்னு சொன்னா துண்டு ஒரு ராத்தல் அப்படி சொல்லுவோம் தானே நாங்க. கடையில பத்தி கேப்பீங்கல்ல ஒரு ராத்த பாண்டாங்க அப்படி கேப்பீங்க இல்லையா? அதுக்குத்தான் நாங்க என்னன்னு சொல்றது? லோஃப் சொல்றது. இப்ப இதுல பாருங்க எத்தனை லோஃப்ஸ் இருக்குது இந்த இடத்துல? 2 இருக்குதேனா? அதால எப்படி சொல்றாங்க? அப்ப 2 லோஃப் ப்ளூரல் ஆக்கி இருக்கிறாங்க. லோஃப் ப்ளூரல் ஆக்குற நேரம் எஃப்ல முடிக்கிறதால எப்படி முடிஞ்சிருக்குது? வந்திருக்குது ப்ளூரல் லோவ்ஸ் வந்திருக்குது உங்களுக்கு. VES செட் ஆகி இருக்குது. 2 loaves of bread. இங்கன பாருங்க இந்த bread என்ற வேர்ட் நாங்க ப்ளூரல் ஆக்க கூடாது ஒரு நாளும். bread தான் வரும் because it is an uncountable noun. uncountable noun நாங்க ஒரு நாளும் என்ன செய்ய கூடாது? ப்ளூரல் ஆக்க கூடாது. அதுக்கு முன்னுக்கு நாங்க சொல்ற மெஷர்மென்ட்டையோ குவான்டிஃபையோ அதோட அளவையோ மட்டும்தான் ப்ளூரல் ஆக்கணும். இதுல பாருங்க 2 ஸ்லைஸ் வச்சிருக்கிறாங்க. ஆனா ரெண்டா வெட்டி வச்சிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்லைஸா வெட்டி வச்சிருக்கிறாங்க. இதுல பாருங்க 2 slices of bread. இதுல bread இந்த இடத்துல bread ப்ளூரல் ஆக்கையில எதை ப்ளூரல் ஆக்கி காட்டிக்கிறாங்க? ஸ்லைஸ் தான் ப்ளூரல் ஆக்கிக்கிறாங்க. ஸ்லைஸ் த ப்ளூரல் என்ன? slices. 2 slices of bread. அப்ப நாங்க எப்பவுமே ஒரு அன்கவுண்டபிள் நவுன்ல ப்ளூரல் ஃபார்ம் எழுதுறதா இருந்தா அந்த நவுனை ப்ளூரல் ஆக்குறது இல்ல. அது இருக்கிற ஏதாவது ஒரு கண்டெய்னர்ல இருந்தா அந்த கண்டெய்னரை ப்ளூரல் ஆக்கி சொல்லுவோம். அது ஏதாவது அதோட குவான்டிஃபைய சொல்றதா இருந்தா அதை ப்ளூரல் ஆக்கி சொல்லுவோம். அதோட மெஷர்மெண்ட்டை சொல்றதா இருந்தா அதை ப்ளூரல் ஆக்கி சொல்லுவோமே ஒழிய நவுனை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டோம் நாங்க? ப்ளூரலா மாத்த மாட்டோம். சரியா? இப்ப பாருங்க we can measure sugar and other powders in kilogram. பவுடர்ஸ் வார ஐட்டமும் அன்கவுண்டபிள்ல தான் வரும். அதை நாங்க எப்படி மெஷர் பண்ணுவோமா? கிலோகிராம்ல மட்டுமா மெஷர் பண்ண இயலும் எங்களுக்கு? இல்ல, கிராம்ல வர சொல்லலும். இது பேக்கெட்ஸ்ல வந்து இருந்தா பேக்கெட்னு சொல்லலும். a packet of sugar ன்னு சொல்லலும். 2 பேக்கெட்ஸ் இருந்தா 2 packets of sugar ன்னு சொல்லலும். அந்த மாதிரி அது என்னத்துல இருக்குதோ அதை வச்சு நாங்க மெஷர் பண்ணலும். அடுத்தது இங்க மெஷர்மெண்ட் சொல்றதால மெஷர்ண்ட அளக்குறது என்ன? அளவுண்ட படிப்படியால இவங்க என்ன வேர்ட் யூஸ் பண்ணிருக்கிறாங்க? அளவு. நாங்க அளக்குறது மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை அளக்குறது. சரியா? அப்ப இதுல பாருங்க அதோட அளவு பத்தி நாங்க கதைக்கிறதால தான் இதுல என்ன வேர்ட் யூஸ் பண்ணிருக்கிறோம்? கிலோகிராம் யூஸ் பண்ணி இருக்கிறோம். ரைட். அடுத்தது பாருங்க we can also measure sugar in packets. 2 packets of sugar. இப்ப இதோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்குது? பேக்கெட்ஸ்ல இருக்கிறதால 2 packets of sugar ன்னு சொல்றாங்க. இதுல நல்லா கவனிச்சு கொள்ளணும். அன்கவுண்டபிள் நவுன் ஒரு நாளும் ப்ளூரல் ஃபார்ம்ல எழுதுறே இல்ல. சுகர்னா சுகர்னு தான் வரும். முன்னுக்கு அது எதுல மெஷர் பண்றாங்களோ அந்த விஷயத்தை தான் என்ன செஞ்சுட்டு போறாங்க? ப்ளூரல் ஆக்கிக்கிட்டு போறாங்க. இப்ப பாருங்க
measure words you can use with uncount. இதுல பாருங்க கேக்குக்கு எப்படி நாங்க மெஷர் பண்றது மாறும் என்ன சொல்லுவோம் நாங்க அது மெஷர் வேர்ட் அதுக்கு யூஸ் பண்ற மெஷர் வேர்ட் என்ன pieces. அதே Slice மாதிரி of cake. slice of cake, very good. Pieces of cake, slice of cake அந்த மாதிரி சொல்லலும். அதே மாதிரி இதுல பாருங்க என்னத்துல மெஷர் பண்ணிக்கிறாங்க சுகர் டீஸ்பூன்ல அப்போ 2 teaspoons of sugar. இதுல 3 teaspoon இருந்தா 3 teaspoons of sugar அந்த மாதிரி மெஷர்மென்ட் எழுதுவோம். அடுத்தது பாருங்க நாங்க கிளாஸ்ல காட்டையிலும் கண்டெய்னர்ஸ்னா அது அந்த பொருள் எந்த பாத்திரத்துல இருக்குதோ இல்லாட்டி எந்த பாட்டில்ல இருக்குதோ அத நாங்க சொல்றது. இதுல பாருங்க வாட்டர் என்னத்துல இருக்குது கிளாஸ்ல a glass of water. Glass. இங்க 2 glasses இருந்தா எப்படி சொல்லுவீங்க 2 glasses of water. 3 இருந்தா 3 glasses of water. வாட்டர் ஒரு நாலு வாட்டர்ஸ்னு எழுதக்கூடாது அப்படி எழுதினா wrong, right? அதே மாதிரி பாருங்க 2 bottles of juice. bottles இதுல bottles தான் plural ஆக்கிக்கிறாங்க. 2 bottles of juice, 3 bottles of juice, a bottle of juice அந்த மாதிரி தான் நாங்க சொல்லுவோம், right? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தந்திருக்கேன். அன்கவுண்டபிள் நவுன் ன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு டவுட் வரையலும் சரியா? இப்போ உங்களுக்கு டவுட் வரையலும் எதெல்லாம் நாங்க அன்கவுண்டபிள் நவுனுக்குள்ள சொல்றது அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் தந்திருக்கிறேன். பவுடரா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அன்கவுண்டபிள் நவுனுக்குள்ள வரும். கிரெயின்ஸ் என்ன தானியங்கள் எல்லாம் எதுக்கு கீழே வரும் அன்கவுண்டபிள் நவுனுக்குள்ள வரும் சரியா? அடுத்தது பீஸ்ல வரக்கூடிய சின்ன சின்ன இதா இருக்கிறது பாருங்க இதுல ரைஸ், சால்ட், ஃப்ளவர், சாண்ட், சீஸ், கேக் இது எல்லாமே என்னத்துக்கான எக்ஸாம்பிள்? இதெல்லாம் powder or grains. Okay, examples for what? Main purpose என்ன? uncountable noun. சரியா? இது குரூப் ஆக்கி காட்டுறாங்க உங்களுக்கு. இது இந்த குரூப்புக்கு கீழ வரதெல்லாம் uncountable nouns. அதே மாதிரி அடுத்தது பாருங்க liquids-ஆ gases-ஆ வரக்கூடியதெல்லாம் uncountable nouns-க்கு கீழ தான் வரும். பாருங்க liquid ஆகிற ஐட்டம் போட்டிருக்கிறாங்களா? சூப், டீ, காஃபி, வாட்டர், கேஸுக்கு ஸ்மோக் போட்டிருக்கிறாங்க, பனி போட்டிருக்கிறாங்க, ரைட்? அடுத்தது பாருங்க மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் நாங்க அன்கவுண்டபிளுக்கு கீழ தான் கொண்டு வருவோம். wood, steel, gold, papers ஒரு நாளும் சொல்றது இல்ல. a piece of paper அப்படிதான் சொல்லணும். a sheet of paper அந்த மாதிரி தான் சொல்றது. அடுத்தது பாருங்க wool, cotton, materials அந்த டாபிக்கு கீழ வரது எல்லாமே uncountable nouns. அடுத்தது பாருங்க டேட்டா அண்ட் abstract nouns. abstract nouns என்னன்னு தெரியுமா? abstract noun என்ன? யாருக்காவது தெரிஞ்சிருக்குமே, படிச்சிருப்பீங்கல்ல? உணர்வுகளை சொல்றதா? பண்பு பெயர்கள்னு சொல்றது சரியா? இப்போ லவ், லக், ஹாப்பி இந்த மாதிரி எல்லாம் நாங்க ஹாப்பி, ஹாப்பினஸ் அப்படி எல்லாம் சொல்லுவோம் தானே? அதுல தான் அந்த மாதிரி வர பண்பு பெயர்கள் தான் பண்பு பெயர்களை தான் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம் நாங்க? abstract nouns ன்னு சொல்லுவோம். அங்கன்னா abstract-ஆ டேட்டாவா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே uncountable-ல தான் வரும். love, luck, education, intelligence, information, advice, right? information என்ற வேர்ட் ஒரு நாளும் plural எழுதுற இல்ல. informations ன்னு எழுதுற இல்ல. advisors ன்னு எழுதுறது இல்ல. educations ன்னு எழுதுற இல்ல. இதெல்லாம் uncountable noun-ல தான் வரும். அடுத்தது வேற என்ன சொல்றாங்க? group ideas or concept. குரூப்பா பாக்குறது. இப்ப இது அவ்வளத்தையும் குரூப்பா போட்டிருக்கிறாங்க. fruit, money, food, a basket of fruit அப்படிதான் சொல்லுவோம். fruit ன்னு சொல்லுவோமே நான் money, food. அடுத்தது பாருங்க news, luggages ன்னு சொல்றது இல்ல luggage. அடுத்தது subject, பாடங்கள் எல்லாம் எதுக்கு கீழ வரும்? uncountable. maths, science, economics, english அதெல்லாம் uncountable-க்கு கீழ வரும். அடுத்தது எனர்ஜினா என்ன? சக்தி என்ன? heat, cold, light, sunshine இந்த மாதிரி வர எனர்ஜியை காட்டுற வேர்ட்ஸ் எல்லாம் எதுக்கு கீழ வரும்?
heat, cold, light, sunshine. Right? இதெல்லாம் example for uncountable nouns. இப்போ நீங்க countable uncountable nounsக்கு கீழ வர activity இருக்குது page 27ல. உங்களோட ரீடிங் புக்ல பாருங்க page 27ல activity இருக்குது உங்களுக்கு. activity 10 மார்க் பண்ணிக்கொள்ளுங்க செய்யணும். அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க? fill in the blanks using the suitable form of the nouns given in brackets. bracketsக்குள்ள இருக்கிற nouns suitable forms எழுதட்டுமா? சரியா? அப்ப நீங்க அந்த work செய்யணும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. that activity is on page 27 of your textbook. சும்மா இருக்கிறதுல கட்டாயம் work செய்யணும். நாம இருக்கிற கொஞ்சம் டைமுக்குள்ள டக்கண்டு ஒரு சின்ன லெசனை பார்த்துட்டு விடுவோம். எக்ஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாடம் ஒண்ணு. கேன் யூ ரிமெம்பர்? ஞாபகம் இருக்கிறா எக்ஸ்டிங் ஃப்ரெண்ட்? ரைட், அத கொஞ்சம் ஒருக்கா பார்த்துடுவோம், அதோட முடிப்போம் கிளாஸ். சரியா? இதுல I am a leader உங்களுக்கு ஒரு poem ஒன்னு இருக்குது. It's a small poem. I think you all can understand. இத ரீட் பண்ற நேரம் அந்த poem உங்களுக்கு எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலும். பேஜ் 28ல இருக்குது. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஆனா இதுல இது ஹார்ட் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் எதுவுமே இல்ல. ஓகே, ரைட். எக்ஸ்டிங்க்ட் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்டிங்க்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ற பேர் எக்ஸ்டிங்க்ட் என்று சொன்னா டோட்டல் டிஸப்பியரன்ஸ். டோட்டல் டிஸப்பியரன்ஸ் சொன்னா எங்கட பார்வையிலிருந்து முற்று முழுதாக மறைஞ்சு போற விஷயங்களை தான் நாங்க என்னன்னு சொல்றது? எக்ஸ்டிங்க்ட் சொல்றது. we can't see them again. நாங்க என்ன செய்யலாது? அந்த மிருகத்தையோ அந்த பொருளையோ என்ன செய்யலாது? திரும்ப பார்க்க முடியாது. முற்று முழுதாக மறைஞ்சு போறது. டோட்டல் டிஸப்பியரன்ஸ். டிஸப்பியரன்ஸ்னா டிஸப்பியர்னா என்ன செய்யறது? மறைகிறது. என்ன டோட்டல் டிஸப்பியரன்ஸ் என்ன செய்யறது? முழுவதுமா முற்றாக மறைஞ்சு போறது, திரும்ப வராது, அழிஞ்சிட்டுன்னு அர்த்தம். எக்ஸ்டிங்க்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாடம் போட்டுட்டு பாருங்க. ஹியர் they have given a small dialogue. சரி, ஒரு ரோல் பிளே ஒன்னு தந்திக்கிறாங்க. Nethula's tour to the ice age. Ice age mean ice age என்ன? Can you remember? Can you give the meaning of the word? Ice age என்ன? பனியுகம். பனியுகம் என்று சொன்னா ஆரம்ப டைம்ல பிள்ளைகள் ஃபுல்லா வெப்பநிலை ஆகவே குறைஞ்சு முற்று முழுதாக எல்லாமே பனியாக போன ஒரு காலப்பகுதி ஒண்ணு இருந்துச்சு. இப்பவும் இருக்குது. எங்க பாக்கலும் நாங்க பனி பிரதேசங்களை வேர்ல்டுல ஆர்க்டிக், அண்டார்டிக், அதாவது நார்த் போல்ஸ். நார்த் போல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? நார்த் சவுத் போல்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஐஸாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அசீமா, அந்த மாதிரியான ஒரு யுகம் தான் என்னன்னு சொல்றாங்க? ஐஸ் ஏஜ்னு சொல்றாங்க. now Nethula's tour to the ice age. அந்த யுகத்துக்கு இப்ப நெத்துலா எங்க போறாராம்? ஒரு ட்ரிப் ஒன்னு போறாரு. சரியா? இப்ப இதுல பாருங்க. I can't believe my eyes. a mammoth. mammoth என்ன? mammoth சொல்றது என்னது? கம்பளி யானை. யானை வகை. ஒரு a huge elephant. a huge elephant என்னன்னு சொன்னா ராட்சத யானை. ஆரம்ப காலத்துல ஒரு பெரிய ராட்சத யானை, ஒரு அது அழிஞ்சிட்டு இப்ப இல்ல. அந்த யானைகளை தான் நாங்க என்னன்னு சொல்றது? மெமத்னு சொல்றது. அதுக்கு ஏன் கம்பளி யானைன்ற பேர் வந்ததுன்னு சொன்னா இதுல பாடியில என்ன இருக்கும்னு சொன்னா நிறைய ஹேர்ஸ் இருக்குமாம் அதுக்கு. அதாவது உடம்பு முழுக்க என்ன இருக்கும்? அதுக்கு நிறைய ஹேர் பாடி, நிறைய ஹேர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த இருக்குது பாடம், அந்த பிக்சர்ல பாருங்க பாப்போம். அதுல டஸ்க்னா என்ன? அதுல தந்தம். சரியா? தந்தம், கூர்மையான பெரிய தந்தம் இருக்கும் அதுக்கு. இந்த மாதிரியான யானையத்தான் நாங்க என்னன்னு சொல்றது? ராட்சத யானை, மெமத்னு சொல்றது. இது இப்ப இல்ல, எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டு. இப்ப நாங்க பார்க்க இயலாது. இப்ப அவர் இது ஒரு கற்பனை, ஒரு இமேஜினேஷன் ஒண்ணு தானே போது பாப்போம். I can't believe my eyes. I can't believe my eyes ண்டா என்னோட கண்ணை எனக்கே நம்ப முடியல. நான் பிலீவ்னா நம்புறது. என்னோட கண்ணை எனக்கே நம்ப முடியல. mammoth, எனக்கு முன்னுக்கு யார் வந்து நிக்கிறது? ஒரு mammoth வந்து நிக்குதுன்னு சொல்றாரு. Hello, I am from the ice age.
இப்போ மேமத் சொல்றேன் I am from the ice age. நான் எங்க இருந்து வரேன்? ice ageல இருந்து வந்திருக்கிறேன். Wouldn't you like to go on a ride with me? Don't you like to go on a ride with me னு கேக்குறேன். நீங்க என்னோட மேல ரைட் ஒன்று போறதுக்கு உங்களுக்கு ரைடுன்னா போறது என்ன பவனி வாரது உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு கேக்குறாரு. இப்ப இவங்க 2 பேரும் போறாங்க ஒண்ணா. இட்ஸ் ஃப்ரீசிங் என்ற என்ன இருக்கு சரியான குளிராக இருக்குது. இட்ஸ் ஃப்ரீசிங். where are we? பனிமூட்டத்துக்கு சொல்லுங்க. ஃப்ரீசிங் அண்ட் பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப ஒரு குளிரா உறை நிலையில வர்றது அதுக்கு தான் ஃப்ரீஸ் பண்றது. நான் ஃப்ரீசிங் உறைஞ்சு போறது. where are we ண்டா நாங்க எங்க நிக்கிறோம்னு கேக்குறாரு. are we in the arctic என்ன ஆர்டிக்லயா நாங்க இருக்கிறோம்னு கேக்குறாரு. ஆர்டிக் கண்டம் சொல்லுவீங்க இல்லையா ஜியோகிராஃபில எல்லாம் படிப்பீங்க இல்லையா அந்த ஆர்டிக்லயா நாங்க வந்து நிக்கிறோம்னு கேக்குறாரு. நோ we are in the ice age. நாங்க எங்க வந்திருக்கிறோம் ice ageக்கு வந்திருக்கிறோம் அந்த மேம் சொல்றேன். ஓ are there any dinosaurs? அவர் என்ன கேக்குறாரு இப்போ are there any dinosaurs? ஏதாவது டைனோசர்ஸ் இருக்குமா பாக்குறதுக்குன்னு கேக்குறாரு. சரியா ரைட். அதுக்கு சொல்றாரு sorry they are extinct. இப்போ மேமஸ் என்ன சொல்றே sorry they are extinct. extinct என்ன என்ன செஞ்சிட்டது ஃபுல்லா அழிஞ்சு போயிட்டதுன்னு சொல்றேன். அழிஞ்சிட்டு அது இப்ப பார்க்கல அது we can't see them again right but I'll show you something else. ஆனா நான் உங்களுக்கு ஏதா ஒரு விஷயம் ஒண்ணு காட்டுறவாங்க அப்படின்னு சொல்லிட்டு look at that. என்னத்த காட்டுறாரு look at that இதுல என்ன இருக்குது what can you see here? skeleton means எலும்பு கூடு. நான் எலும்பு கூடுக்கு தான் நாங்க என்னன்னு சொல்றது skeleton சொல்றது. what a huge ன்னா மிகப்பெரிய what a huge skeleton. என்ன அவ்வளவு பெரிய skeleton ஆயிருக்குதுன்னு கேக்குறாரு. is it a dinosaur? இது வந்து டைனோசர்ஸ் உடையதா டைனோசர் skeleton இதுல இருக்குதுன்னு கேக்குறாரு. அதுக்கு மேமஸ் என்ன சொல்லுது yes it's dinosaurs. யாருடைய இது the skeleton whose skeleton is it dinosaurs skeleton. now 9th one let's go this way means அவர் காட்டுறாரு இந்த வேயால நாங்க போவோம். you can also see a fossilized footprint. fossilized what is the meaning of the word fossil and என்ன பிள்ளை fossil பண்டைய அதாவது எச்சங்கள் சுவடுகள் அதாவது இது அது திரும்ப சேஞ்ச் பண்ணே இல்லாது நான் பண்டைய முந்தைய உள்ள எச்சங்களுக்கு தான் நாங்க என்னன்னு சொல்றது fossils சொல்றது. இப்ப இவர் சொல்றாரு fossilized footprint of a dinosaur. பாருங்க அங்க பழைய ஆரம்ப காலத்துல உள்ள அது footprint என்ன கால் அடையாளம் என்ன அவருடைய பாதத்துல அடையாளம் இருக்குது. இதுதான் டைனோசர் வாழ்ந்ததுக்கான அடையாளம் பாட்டுறாரு. இது fossilized footprint நீங்க இந்த இடத்துல பாக்கலும் the mammoth show it to நெத்துலக்கு மேமத் என்ன செய்யறது காட்டுது. amazing at school we were taught how they became extinct. இப்ப நெத்துல சொல்றாரு at school we were taught we learn at the school. நாங்க என்ன செஞ்சோம் ஸ்கூல்ல படிச்சோம் how they became extinct. அது எப்படி அழிஞ்சு போச்சுதுன்னு விஷயத்த நாங்க எங்க படிச்சோம் we learn in school என்று சொல்றாரு. இப்ப சொல்றாரு what's that ferocious growl I hear? ferocious means ferocious இருக்குது இந்த word இது என்ன what's the meaning of this word? can you tell me the meaning? பயங்கரமான சரியா அதாவது எக்ரெசிவா இருக்கிறது வயலண்டா இருக்கிறது கொடூரமா இருக்கிறது. அதுக்கு தான் நாங்க என்னன்னு சொல்றது ஃபெரஷியஸ் என்று சொல்றது. கிரவுல் அண்ட் அது உருமுற சத்தம். ஐ ஹியர் என்ன அவ்வளவு பெரிய பயங்கரமான கொடூரமான சத்தம் கேக்குது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அது சத்தத்தையும் கீழே போட்டு காட்டிக்கிறாங்க பாருங்க குர்ன்னு போட்டிக்கிறாங்க. பி கேர்ஃபுல் இட்ஸ் a carnivore. carnivoreன்னு சொல்றது யாரு? who are carnivores? குகை
குகை இல்லடா. கோழி. flesh eating animal. flesh eating animal means flesh eating animal டா யாரு? மாமிச உண்ணி. என்னம்மா? மாமிச உண்ணி. மாமிச உண்ணி. ரைட், மாமிச சரி. உண்ணி. என்னத்தை சாப்பிடும்? அது மாமிசங்களை மட்டுமே சாப்பிடும். ஊனுண்ணின்னு சொல்லுவோம். என்ன? பி கேர்ஃபுல், இட்ஸ் அ carnivore. இது ஒரு மாமிச உண்ணி. ஃபிளஷ் ஈட்டிங் அனிமல். ஃபிளஷ் என்ற இறைச்சி, சதைக்குத்தான் நாங்க ஃபிளஷ் என்று சொல்றது. இறைச்சிகளை சாப்பிடக்கூடிய, மனிதனை சாப்பிடக்கூடிய ஒரு மிருகம். கவனமாயிருங்க. வேக் அப் சன். இப்ப வந்து யார் எழுப்புறது? இல்ல. ஓ, saber tooth. saber tooth means இந்த இருக்கிற வேர்ட் வந்து saber ன்னு ரீட் பண்ணனும். saber tooth. saber tooth என்றா என்ன? அந்த கொடூர பல். பெரிய பல்லுடைய. கூரிய பற்கள். saber tooth means கூரிய பற்கள். அந்த விலங்குது அந்த பிக்சர்ல போட்டிக்கிறாங்களா? ஓ, saber tooth டைகர். யார் வந்திக்கிறது? கூரிய பற்களை உடைய யார் வந்திக்கிறது? டைகர் ஒரு ஆள் வந்திக்குது. ஹெல்ப் ஹெல்ப் பண்ணி கத்துறாரு இவர் கனவுல. இட்ஸ் அ ட்ரீம் ஆஃப் நெத்துல. இது ரியலா நடந்த விஷயமா இது? இட்ஸ் நாட் த ரியல் திங். இட்ஸ் த ட்ரீம் ஆஃப் நெத்துல. நவ் மதர் இஸ் வேக்கிங் ஹிம் அப். வேக் அப் சன். எழுமுங்க மகன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? அம்மா அவ எழுப்பி விடுறா. திஸ் இஸ் த lesson extinct friend. Now you have some question under this question, under this lesson. பாருங்க. Answer the following questions. Where did the mammoth come from? Where did the mammoth come from? Ice age. From ice age. Right. Ice age. Ice age ல இருந்து வந்திருக்கு. Right. Did Nethula agrees to go on a ride with the mammoth? Yes. Did Nethula agree? Yes. Yes, he went on a ride. Yes. என்ன அவர் என்ன செய்யறாரு? மேமத்தோட சேர்ந்து ரைட் போறாரு. அப்போ did Nethula agree to go on a ride with mammoth means agreeண்டா உடன்படுறது. என்ன கேக்குறாங்க? நெத்துலா வந்து அவரோட ரைட் ஒன்னு போறதுக்கு உடன்பட்டாரா? அதுக்கு நீங்க yes or no ன்னு போட்டா போதும். What is the answer for this question? Yes. Yes. Okay. Yes. Third question. Name two special things the boy saw on his ride. அவர் போற நேரம் ரெண்டு ஸ்பெஷல் திங்ஸ் பார்த்தாராம். What are they? What are they? Skeleton. Skeleton of the Dinosaur. dinosaur. ஃபுல்லா எழுதுங்க. The skeleton of the dinosaur and the second one? No, என்ன பார்த்தாரு? வேற என்ன பார்த்தாரு? டைனோசர். Dinosaur. Fossilized. என்ன? Fossilized footprint. இந்த இருக்குது வேர்ட் நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறேன் பாருங்க. Fossilized footprint. அதுவும் பார்த்துட்டு அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன பார்த்தாரு? Skeleton of the dinosaurs. இந்த இருக்குது. A huge skeleton இருக்குது என்ன? அதுவும் வரும். Right. அடுத்தது next question. What is the fourth question? What was the carnivorous animal in the cave? என்ன carnivorous animal இருந்தது caveல? What is the name of the animal? carnivore ன்னு வருதுன்னு கதைச்சாங்க அந்த இடத்துல. What is the carnivore animal? And what is its name? என்ன சொல்றாரு? இல்ல, growlண்டா உருமுறது. டைகர். அதுக்கு என்ன? அதுக்கு ஒரு நல்ல ஒழுங்கா சொல்றாங்க. என்ன டைகர்? Saber tooth. டைகர். அப்படி எழுதணும் நீங்க அதுல. சரியா? அந்த நான் ஹைலைட் பண்ணி காட்டிக்கிற ஸ்கிரீன்ல பாருங்க. A saber tooth tiger தான் அந்த ஆன்சர் எழுதுறதுக்கு. சும்மா டைகர்னு எழுதாதீங்க. A saber tooth tiger ன்னு எழுதுங்க. ஓகே? Right. அடுத்தது did Nethula really experience this incident? ஒரு உண்மையாவே really experience உண்மையா நடந்தது அந்த இன்சிடென்ட் அவருக்கு? No. What is the answer for this? The last question. No ன்னு வரும். Right? இந்த question ஐந்தையும் எழுதி ஆன்சர்ஸ் எழுதி கொள்ளுங்க உங்க எக்ஸர்சைஸ் புக்ல. Now you have 3 works to do. What are they? 2 works to do. 3. What are the works you are going to do today? Tomorrow. நாளைக்கு தானே இங்கிலீஷ் உங்களுக்கு டைம் டேபிள் படி. What are the works you are going to do tomorrow? Can you tell me tomorrow's work? என்னென்ன செய்வீங்க நாளைக்கு work?
இங்கிலீஷ் பாட டைம் டேபிள் படி. அந்த ரெசிபி செய்யற மாடல்ல செய்ய சொன்னீங்க. ஆர்டர் பண்ணி எழுதணும் ரெசிபீஸ். ஓகே ரைட். What about the others? Others are so silent. Next. Countable nounல வர activity page 25ல ஒரு activity ஒன்னு தந்தேன். ரைட். அடுத்தது third one. Third activity 32 என்ன page 32ல நாங்க அந்த என்ன பாடம் படிச்சோம் இப்போ extinct friends அந்த லெசன்ல வர क्वेश्चंस्க்கு எல்லாத்துக்கும் என்ன எழுதுவீங்க? ஆன்சர்ஸ் எழுதுவீங்க. சரியா? You should complete all the activities. சரியா? நீங்க என்ன செய்யணும்? இந்த activities எல்லாத்தையுமே கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணணும். என்ன? Okay. Jazakumullah khair for joining the class. Let's meet in another lesson.